வணக்கம் மக்களே, நான் உங்கள் கொடிராம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, திருப்பூர் மாவட்டம் பல்லடம்ன்ற பகுதியில் வந்து ஒரே குடும்பத்தில் 3 கொலைகள் நடந்திருக்கு. அதாவது அப்பா, அம்மா, மகன் 3 பேர் வந்து கொலை செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க வந்து ஒரு கிராமத்தை சேர்ந்தவங்க, விவசாய குடும்பத்தை சேர்ந்தவங்க. இப்போ இதில் என்ன விஷயம்னா, அவங்கள்ட்ட வந்து ஒரு 15 ஏக்கர் நிலமும் பொன் பொருள் நிறைய எக்ஸாக்டாக நிறைய இருந்திருக்கு. இப்போ என்ன விஷயம்னா, இந்த 3 கொலைகள் இதுக்கு பின்னணியில் யார் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டிய விஷயமே என்னன்னா, இதே பல்லடத்தை சேர்ந்த இதே பகுதியில் ஒரே குடும்பத்தில் 4 கொலைகள் நடந்திருக்கு. ஒரே குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி இதே பல்லடத்தில் தான் இப்பயுமே வந்து ஒரே குடும்பத்தில் இந்த 3 கொலைகள் நடந்திருக்கு. அதாவது இந்த கொலைகளுக்கும் அந்த கொலைகளுக்கும் ஏதாவது ஒரு லிங்க் இருக்கா அப்படின்னு விசாரணை பண்ணுறாங்க. அதாவது குறிப்பாக இந்த திருப்பூர் மாவட்டத்தில் வந்து 2011 இருந்து இப்போ வரைக்குமே வந்து வயசான தம்பதியினை வந்து குறி வச்சு விவசாய மக்களை தனியாக வாழக்கூடியவங்களை வச்சு குறி வச்சு இந்த கொலைகள் நடத்தப்பட்டு அவங்கள்ட்ட இருந்து பொன் பொருள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் களவாண்டு போகிற விஷயம்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால வந்து இந்த கொலைக்கு அந்த கொலைக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய ரெக்கார்ட்லாம் எடுத்து இன்னும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதுபோக வந்து தமிழ்நாட்டில் வரக்கூடிய இப்போ சில காலங்களாக வந்து முன்னாடிக்கு இப்போ நிறைய கொலைகள் வந்து ஃப்ரீடமாகவே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கொலை தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காவல்துறை வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனால் என்னன்னா, பணக்காரங்களுக்கு ஒரு நீதியாகவும் ஏழைகளுக்கு ஒரு நீதியாகவும் செயல்படுறாங்க. எல்லாத்தையும் சொல்ல வரல. அதனால் வந்து காவல்துறை வந்து இந்த மாதிரி கொலைகள் நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து கண்டுபிடிக்க முடியலாட்டி சிபிசிஐடியோ இல்லை அடுத்த கட்ட நகர்வுகளுக்கோ வந்து இதை கொண்டு போய் இதில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, இதில் என்ன மறைமுகமான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஒரு பகையினால் நடக்கக்கூடிய கொலையோ இல்லை வந்து முன்விரோதம் இல்லை குடும்பத்தகராறு நடக்கக்கூடிய கொலைகளை கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அது நேரடியாக அதை சொல்லிடுவாங்க, கண்டுபிடிச்சிடலாம். ஆனால் ஒரு விசித்திரமான ஒரு மறைமுகமான கொலைகளை வந்து கண்டுபிடிக்காதனால என்ன நடக்கும்னா, யாருக்கு வேணாலும் நடக்கலாம், என்ன வேணாலும் நடக்கலாம்னு சொல்லிட்டு மக்கள் வந்து பீதியில் இருப்பாங்க. அதனால வந்து காவல்துறை வந்து நுண்ணிப்பாக கவனித்து இந்த மாதிரி கொலைகள் நடக்கக்கூடிய விஷயங்களை கூடுதல் கவனம் செலுத்தி இதை மக்களுக்கு இந்த அச்சுறுத்தலாம் வந்து நீக்கி அதுக்கு கட்டாயம் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். யார் அந்த மாதிரி பண்ணுறாங்க, இந்த கொலை குற்றவாளிகளை வந்து கண்டுபிடிச்சி ஒரு கரெக்டான வந்து நீதியை வந்து காவல்துறையும் அரசாங்கமும் பண்ணணும். ஏன்னா வந்து இப்போ வந்து திருப்பூர் மட்டும் இல்லை, எல்லா ஊர்கள்லையும் வந்து இப்போ வந்து கொலைகள் அதிகமாக நடக்கும். மக்கள்லாம் வந்து பீதியில் இருக்காங்க. ஐயோ என்னடா அது அப்படின்னு. வந்தவன் போனவன் என்ன சம்மந்தமே இல்லாதவங்களாம் கொலை நடந்துக்கிட்டு இருக்கு. காரணங்களே இல்லாமல் நிறைய கொலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து அரசாங்கம் இந்த மாதிரி கொலைகளுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி கொலைகளை வந்து தடுக்கணும். இன்னும் பெட்டராக வந்து காவல்துறை செயல்பட்டு இந்த மாதிரி கொலைகளை தடுக்கணும் அப்படின்றது என்னோட கருத்து. அப்புறம் மக்களோட கருத்துங்க. ரொம்ப நன்றி.